ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ஏதோ அவளாக போய் கண்டுபிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் தான் வந்து பிளான் பண்ணுது. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் தான் வந்து இருக்கா அப்படின்றத வந்து விஜய்கில் வந்து சொல்கிறாங்க. அதுவும் கீழே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் வந்து இருக்குன்னு அதை வச்சு பிளான் வந்து எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து யாருக்கும் தெரியாத யாரோ வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து ஒழுக்கம் கெட்டவளாக வந்து நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பழியை வந்து சுமத்த போகிறாங்க. இதை வந்து நம்முடைய விஜய் வந்து எந்த மாதிரி வந்து எடுத்துக்க போகிறாரு. மல்லி வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டா, நீங்கள் தேவையில்லாத சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாரா, இல்லை நம்முடைய மல்லி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து கேட்க போகிறாரா, இல்லை அக்கா சொல்கிறதா வந்து வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க போகிறாரான்றதாக இருக்க போது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கேள்வி கேட்டால் நம்முடைய மல்லி வந்து அவங்களுடைய நியாயத்தை வந்து சொல்லுவாங்க. நான் இப்படி தான் வந்து என்னுடைய பெரியம்மா வந்து கால் பண்ணி இப்போது தாலி பிரிச்சு கோத்த ஃபங்க்ஷன் வந்து ஆல்பெல்லாம் வந்து அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணி ஸ்டோர் ரூமில் வந்து போட்டுட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அதை வந்து தேடி தான் நான் வந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்து அங்கே வந்து டஸ்ட்டில் எல்லாம் காலையிலே வந்து ரோட்டில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து இவங்க வந்து டஸ்ட்டில் வந்து அதை தேடுற வேலைக்குள்ளே டஸ்ட்டு பட்டு மறுபடியும் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, மயக்கம் போட்டு விழுந்த கீழே எப்படி பெட்ஷீட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேள்வியை வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து எழுப்புறாங்க. அதில் எனக்கு தெரியாது, நான் வர்றதுக்கு முன்னாடி இதே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சரி இவ்வளோ பேசுகிறல உன்னோட பெரியம்மா வந்து கால் பண்ணியிருப்பாங்களே, எங்கள் உன் மொபைல் எடுத்துகிட்டு அவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்களா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ராஜேஸ்வரி சொன்னது மொபைலில் வந்து எடுத்து பார்த்தா ஆல்ரெடி வந்து இவங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட மொபைலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னபூர்ணியம்மா நம்பரை வந்து எரேஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து கால் பண்ணதே வந்து காட்டல. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய விஜய் வந்து உண்மையிலே வந்து நம்முடைய மல்லியை வந்து காதலிச்சதான் அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணி மல்லி எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டா, நீ போயிட்டு வந்து வெண்பாக்கு பாடம் சொல்லி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாரா, இல்லை ஏன் மல்லி ஏன் உயிரை எடுக்கிற உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போகிறாரு இருக்க போது. இதில் பார்த்தீங்கன்னா இது நம்முடைய மல்லியை வந்து இந்த விஜய் வந்து கேள்வி கேட்டு அது திட்டாருன்னா கண்டிப்பாக வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்முடைய மல்லியை வந்து ஏதோ வந்து திட்டாரு, நம்ம மல்லி வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றத வந்து நம்முடைய விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருக்கு வந்து படும் மொக்கை. இவங்களை வந்து பிரிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றத வந்து நான் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து புரிஞ்சுவாங்க. இதில் வந்து எந்த மாதிரி நடக்க போது நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா மல்லியம்மா வந்து எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்க தான் தேவையில்லாத வந்து பொய் சொல்கிறாங்க டாடா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய்களை வந்து நம்ம வெண்பா குட்டி எதுவும் சொல்ல போகிறாங்களா, இல்லை நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நீ இந்த வீட்டில் வந்து இருக்காத, மரியாதை வந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்களான்றதை அங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து இருக்க போது. இதில் வந்து நம்முடைய மல்லியோட தப்பு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. அந்த ஆண்டவன் வந்து நம்முடைய மல்லி பக்கம் இருக்கிறதுனால வந்து நம்முடைய மல்லி மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்றத வந்து விஜய் வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லையா அக்கா சொல்கிறத வேத வாக்கா அப்படின்றத வந்து விஜய் வந்து நம்பிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக நம்முடைய மல்லியை வந்து வீட்டை விட்டு அனுப்ப நிறையா வந்து சான்ஸ் வந்து இருக்குங்க. பர்பர் எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.